வணக்கம். இன்றைக்கு நாங்க பார்க்க போறது EuroCAD டெக்னிக் அனாலிசிஸ் பற்றி. அதுக்கு முதல் யூடியூப் சேனலில் என்னுடைய EuroCAD யூடியூப் சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். முதல்ல காணி ஹோ தமிழ் ஒன்று டைப் பண்ணுங்க. பாரதி விஷயத்தில் டைப் பண்ண பிறகு பண்ணுங்க. மாறி வச்சுட்டேன். காணி ஹோ தமிழ் ஆனால் ஓகே. இதான் சேனல் காலிங் ப்ரோ. ஏற்கனவே இதில் ஆல்ரெடி 10 வீடியோக்கள் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். அதோட இப்போ முதலாக இன்னொரு வீடியோ ஒன்று செய்யலாம். எல்லாம் இப்போ செய்து கொண்டிருக்க வீடியோ. அதுக்கு முதல் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனில் சப்ஸ்கிரைப் இது ஃப்ரெஞ்சில் இருக்கிற அபர்மெண்ட் இருக்குது. இதில் பட்டன்ஸை சன்ஸ்கிரீன் அமர்த்திக்கிட்டு அங்கே ஒரு இது மாதிரி இருக்கும். இந்த இதை அமர்த்தினீங்கன்னா உங்களுக்கு இமெயில் வருது. அவங்க இமெயிலால் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்தீங்கன்னா உங்களுக்கு இமெயிலால் கிடைக்கும். சரி, இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் போவோம். EuroCAD முதல் டெய்லி சாட்டில் பற்றி பார்ப்போம். டெய்லி சாட்டில் டெக்னிக்காக எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ டெய்லி சாட்டில் பாருங்க. டெய்லி சாட்டில் ஒவ்வொரு கேண்டிஸ்டிக்கும் ஒவ்வொரு நாள் கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 6 நாளாக EuroCAD உயரத்துக்கு போய்கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல வந்தோன்னே இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஒரு இதாக இது பண்ணுவோம், மார்க் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. 2-3 தடவை இந்த இடத்துல வந்து ஒன்று மேலே இல்லை கீழே போய் கொள்கிறோம். இந்த பாக்ஸ் எடுக்கிறேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. முதல் ஒருக்கா இந்த ப்ரைஸை கொடுக்காம ரிஜெக்ட் பண்ணி கீழே போயிருக்கு. அப்படி பாருங்க 2-3 தடவை நடந்திருக்கு. 2-3 தடவை இப்படி நடந்திருக்கு. அப்படி இந்த முறையில் நடக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு வந்தோடனே இந்த முறையில் நடக்கக்கூடிய சான்ஸ் கூடுதலாக இருக்குது. ஒருக்கா வந்திருக்கு, கீழே இருக்குது. 2ஆம் தரம் வந்து கீழே போயிருக்கு. இப்போ 3ஆம் தரம் வந்துட்டு கீழே போகக்கூடிய சான்ஸ் கூடுதலாக இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் இது 4 ஹவர் சாட்டில் இருப்போம். ஆனால் அதுக்கு முதல்ல இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, அதையும் இது பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே ஒன்று இருக்குது பாருங்க. வாரம் இந்த இடத்துல இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. அதனால் இப்போ எல்லாத்தையும் வந்து எடுக்கிறேன். 4 ஹவர் சாட்டில் போவோம். 4 ஹவர் சாட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன வாக்கில் பண்ணுவோம். ஃபோர் ஹவர் சாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்த ரெசிஸ்டன்ஸை இதில் போயிடுவோம். புக்ஸாக தெரிவிச்சது இதான் நம்ம பார்த்த ரெசிஸ்டன்ஸ். இதான்
இப்போ நாங்கள் இன்னொரு அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று இருக்கிறோம். அதே நேரத்தில் அதே லெவலில் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் கீழே ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா. சாசி 1 hour chatல அந்த ரெசிஸ்டன்ஸை நான் கீறதுக்கு இது பண்ணுறேன். ஓகே, இப்போ எல்லா ரெசிஸ்டன்ஸும் கூறிட்டோம். 1 hourல பார்த்த சட்டை தான் இப்போ 4 hourல பார்த்து இன்னொரு ரெசிஸ்டன்ஸை கூறியிருக்கோம். ஓகே, இப்போ நாங்கள் 1 hour சட்டுக்கு போவோம். வெயிட் பண்ணுவோம். ஒன் ஹவர் சட்டில் போயிட்டு 1 hour சட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்னாச்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றுக்கு வெஸ்டர்ன் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இது ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு கீழே போயிருக்கு, மேலே போயிட்டு கீழே போயிருக்கு. இப்போ அதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்கு. இது ஒரு லீன் ஒன்று இருக்கிறோம், இன்னொரு லீன் ஒன்று இருக்கிறோம். இந்த அதே அளவில் இன்னொன்று அதே மாதிரி திருப்பி இந்த அளவு இருக்கும். இது என்ன ஒரு பாக்ஸுக்கு அடைஞ்சு மேலேயும் கீழேயும் போகும். இந்த ஒரு பேட்டர்ன் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே போயிட்டு இது பிரேக் அவுட் வந்து இன்னொருக்கா இந்த இடத்துல ஏபிசிடி பேட்டர்ன் சொல்கிறது தான். இது ஏபி இந்த இடத்துல அதே அளவில் மேலே போகும்ன்றது ஒரு இதாக கணக்கு எக்ஸ்பீரியன்ஸில் கண்டுபிடிச்சிருக்கு. அதே அளவில் இந்த பாக்ஸ் ஏரியாவுக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ட்ரின்னு சொல்லலாம். என்ட்ரி ஏரியா ரெசிஸ்டன்ஸுக்கு வந்துருக்கு. அதுக்கு பிறகு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான் உங்களோட பொசிஷன் என்ட்ரி பண்ணுறது. அது உங்களோட பணத்தோட அளவு பொறுத்து 0.1 0.2 போடுற உங்களோட விருப்பம். ஆனால் அவங்களுக்கு குறைய அளவில் உங்களோட காசுக்கு குறைய 2% ரிஸ்க் எடுத்து செய்யணும். ஓகே, முதலாவது டேக் ப்ராஃபிட் இந்த ஏரியாவும், ரெண்டாவது டேக் ப்ராஃபிட் இந்த ஏரியாவும், மூன்றாவது டேக் ப்ராஃபிட் இந்த ஏரியாவும் வைக்கலாம். 5 போகணும். 3 வரும். டேக் ப்ராஃபிட் 1, டேக் ப்ராஃபிட் 2, 3 என்ட்ரி ஏரியா என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஏரியா இந்த ஏரியாவில் ஸ்டாப் லாஸ் போடலாம். ஓகே, அதான் டேக் 1 என்ட்ரி ஏரியா, டேக் ப்ராஃபிட் 1, 2, 3 ஸ்டாப் லாஸ். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன லோஸ்ட்டை வச்சுக்கொண்டு கூட ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய சான்ஸ் இதில் இருக்குது. ஒரு 5 ரூபா லோஸ்ட்டை வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு 20 ரூபா லாபம் எடுக்கலாம். ரிஸ்க் ரிவ்யூ 3.2 to 5.90 அப்படி சின்ன லோஸ்ட்டை வச்சுக்கொண்டு கூட ப்ராஃபிட். இதுதான் பெஸ்ட் கார்டு ஸ்ட்ராட்டஜி. இதே நீங்கள் எல்லா கார்ட்லேயும் இதை பின்பற்றிங்கன்னா நீங்கள் ஒரு பெஸ்ட் கார்டை வந்து இது பண்ணலாம். ஓகே, இதுதான் இந்த வாரத்தோட டெக்னிக்காக அனலைஸ் பண்ணியிருக்கேன். நியூ டெக்னிக்கல் அனலைஸ் செய்தவுடன் உங்களுடைய யூடியூப் சேனலில் உடனடியாக பார்க்கலாம். ஓகே, பாய்.